விடுதலை பயணம் அதிகாரம் 5. பார்வோன் முன் மோசேயும் ஆரோனும். பின்னர் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் வந்து அவனை நோக்கி, பாலை நிலத்தில் எனக்கொரு விழா எடுக்குமாறு என் மக்களை போகவிடு என இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைத்துள்ளார் என்று அறிவித்தனர். அதற்கு பார்வோன், யார் அந்த ஆண்டவர்? அவரது பேச்சை கேட்டு இஸ்ரேலை நான் ஏன் அனுப்ப வேண்டும்? அந்த ஆண்டவரை நான் அறியேன், இஸ்ரேலை நான் போக விடவும் மாட்டேன் என்று கூறினான். அதற்கு அவர்கள், எபிரேயரின் கடவுள் எங்களை சந்தித்தார். பாலை நிலத்தில் 3 நாள் வழிபயணம் செய்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலியிடுமாறு எங்களை நீர் போகவிடும். இல்லையெனில் கொள்ளை நோயாலோ வாளாலோ அவர் எங்களை தாக்கிவிடுவார் என்று கூறினார்கள். எகிப்திய மன்னன் அவர்களை நோக்கி, மோசே, ஆரோன், நீங்கள் இம்மக்களை அவர்களுடைய வேலையை செய்ய விடாமல் ஏன் குழப்புகிறீர்கள்? உங்களுக்குரிய வேலைகளுக்கு செல்லுங்கள் என்று கூறினான். மேலும் பார்வோன், பாருங்கள், நாட்டில் உங்கள் மக்கள் இப்போது பெரும் திரளாய் உள்ளார்கள். அப்படி இருக்க அவர்களை தங்கள் வேலையிலிருந்து ஓய்ந்திருக்க செய்கிறீர்கள் என்றான். அதே நாளில் பார்வோன் மக்களிடம் அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளுக்கும் மேற்பார்வையாளர்களுக்கும் ஆணை விடுத்து, செங்கல் செய்வதற்காக இம்மக்களுக்கு இதுவரை வைக்கோல் கொடுத்து வந்தது போல் இனி செய்ய வேண்டாம். அவர்களே போய் வைக்கோல் சேகரித்து கொள்ளட்டும். ஆயினும் இதுவரை அவர்கள் அறுத்து கொடுத்த அளவு செங்கல் தயாரித்து கொடுப்பது அவர்களது கடமை. அதிலிருந்து எதுவும் குறையக்கூடாது. ஏனெனில் அவர்கள் சோம்பேறிகள். இதனால்தான் நாங்கள் போக வேண்டும், எங்கள் கடவுளுக்கு பலியிட வேண்டும் என்று அவர்கள் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆள்களுக்கு வேலை பளுவை இன்னும் மிகுதியாக்குங்கள். வெற்று பேச்சுகளை நம்பாமல் அங்கே அவர்கள் வேலை செய்யட்டும் என்றான். எனவே வேலை வாங்கும் அதிகாரிகளும் மேற்பார்வையாளர்களும் மக்களிடம் சென்று அவர்களை நோக்கி, பார்வோன் கூறுவது இதுவே, நான் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்க மாட்டேன். நீங்களே போய் உங்களுக்கு தேவையான வைக்கோலை கிடைக்கும் இடத்திலிருந்து சேகரித்து கொள்ளுங்கள். ஆயினும் உங்கள் வேலையளவு கொஞ்சமும் குறைக்கப்பட மாட்டாது என்று அறிவித்தார்கள். எனவே வைக்கோலுக்கு பதிலாக தாளடி சேகரிப்பதற்காக மக்கள் எகிப்து நாடெங்கும் அலைந்து திரிந்தார்கள். வேலை வாங்கும் அதிகாரிகளோ வைக்கோல் உள்ளபோது செய்து வந்த அளவில் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய வேலையை அன்றே முடித்து விடுங்கள் என்று கூறி துரிதப்படுத்தினார்கள். பார்வோனின் வேலை வாங்கும் அதிகாரிகள், முன்பு நீங்கள் செய்து வந்த அளவுக்கு செங்கல் அறுப்பு வேலையை நேற்றும் இன்றும் ஏன் செய்து முடிக்கவில்லை என்று கேட்டு இஸ்ரேல் மக்களுள் மேற்பார்வையாளர்களாக தாங்கள் நியமித்திருந்தவர்களை அடித்தார்கள். இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர்கள் பார்வோனிடம் வந்து, ஏன் உம் பணியாளர்களை இவ்வாறு நடத்துகிறீர்? உம் பணியாளர்களாக எங்களுக்கு வைக்கோல் தரப்படவில்லை. ஆனால் வேலை வாங்கும் அதிகாரிகள் எங்களிடம் செங்கல் அருங்கள் என்று கூறுகிறார்கள். குற்றம் உம் மக்களுடையதாய் இருக்க உம் பணியாளர்களாகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்று கதறினார்கள். அதற்கு அவன், சோம்பேறிகள், நீங்கள் சோம்பேறிகள். அதனால்தான் நாங்கள் போய் ஆண்டவருக்கு பலியிட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே இப்போதே வேலைக்கு செல்லுங்கள். வைக்கோல் உங்களுக்கு தரப்பட மாட்டாது. எனினும் வழக்கமான எண்ணிக்கையின்படி செங்கல் அறுத்து கொடுக்க வேண்டும் என்று கூறினான். அந்தந்த நாளுக்குரிய செங்கல் தொகையிலிருந்து எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று சொல்ல கேட்டபோது தாங்கள் இக்கட்டில் மாட்டிக்கொண்டதாக இஸ்ரேல் மக்களின் மேற்பார்வையாளர்கள் கண்டார்கள். பார்வோனிடமிருந்து திரும்பி வரும்போது தங்களை சந்திப்பதற்காக நின்று கொண்டிருந்த மோசேயையும் ஆரோனையும் அவர்கள் சந்தித்து அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களை கவனித்து கொள்ளட்டும், உங்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். ஏனெனில் பார்வோன் முன்னிலையிலும் அவனுடைய அலுவலர் முன்னிலையிலும் நம்மவர் வாடையே பிடிக்காதவாறு நீங்கள் செய்து விட்டீர்கள். நம்மை கொல்வதற்கான வாளை அவர்கள் கையில் வைத்து விட்டீர்கள் என்றார்கள். மோசேயின் முறையீடு. அப்போது மோசே ஆண்டவரிடம் திரும்பிச் சென்று, என் தலைவரே, இம்மக்களுக்கு நீர் ஏன் தொல்லை கொடுக்கிறீர்?
எதற்காக இப்படி என்னை அனுப்பி வைத்தீர்? உமது பெயரால் பேசுவதற்காக பார்வோனிடம் வந்ததிலிருந்தே இம்மக்களுக்கு அவனால் இடர்பாடுகள் தான் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் நீர் மக்களுக்கு விடுதலை அளிக்கவும் இல்லை என்று கூறினார். விடுதலை பயணம் அதிகாரம் 6. ஆண்டவர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்ய போவதை நீ இப்போது காண்பாய். என் கை வன்மையை கண்டு அவன் அவர்களை போக விடுவான், தன் நாட்டிலிருந்து துரத்தியும் விடுவான் என்றார். மோசேயின் அழைப்பு. கடவுள் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார். நானே ஆண்டவர். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் எல்லாம் வல்ல கடவுளாக காட்சியளித்தவர் நானே. ஆனால் யாவே என்னும் என் பெயரை நான் வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. மேலும் அவர்கள் அந்நியராக அலைந்தபோது தங்கியிருந்த கானா நாட்டை அவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களுடன் உடன்படிக்கை நிலைநாட்டியவரும் நானே. மேலும் எகிப்தியர் அடிமைப்படுத்தி வைத்துள்ள இஸ்ரேல் மக்களின் புலம்பலை கேட்டு என் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்துள்ளேன். நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது, நானே ஆண்டவர். எகிப்தியரின் பார சுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன். அவர்கள் அடிமைப்படுத்துவதிலிருந்து உங்களை விடுவிப்பேன். ஓங்கிய கையாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் நான் உங்களுக்கு மீட்பளிப்பேன். உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன். உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன். எகிப்தியர் சுமத்திய பார சுமைகளை அகற்றி உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் நான் கொடுப்பதாக வாக்களித்த அந்த நாட்டிற்கு நான் உங்களை கூட்டி செல்வேன். அதை உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுப்பேன். நானே ஆண்டவர். இவற்றையெல்லாம் மோசே இஸ்ரேல் மக்களிடம் எடுத்து சொல்லியும் மன சோர்வினாலும் வேலையின் கொடுமையினாலும் அவர்கள் மோசேக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் மோசேயை நோக்கி, எகிப்திய மன்னனாகிய பார்வோன் தன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிடும்படி நீ அவனிடம் போய்ச் சொல் என்று உரைத்தார். மோசே ஆண்டவரிடம் பேசி, இஸ்ரேல் மக்களே எனக்கு செவிசாய்க்காதிருக்க பார்வோன் எவ்வாறு எனக்கு செவிசாய்க்கப் போகிறான்? நானோ பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் என்று சொன்னார். ஆண்டவர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி எகிப்தி நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் மக்களிடமும் எகிப்திய மன்னர் பார்வோனிடமும் செல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். மோசே ஆரோனின் மூதாதையர் அட்டவணை. அவர்களின் மூதாதையர் வழிவந்த குடும்பத் தலைவர்கள் இவர்களே. இஸ்ரேலின் தலைமகனான ரூபனின் புதல்வர் அனோக்கு, பல்லு, எட்சரோன், கர்மி. இவையே ரூபன் வழிவந்த குடும்பங்கள். சிமியோனின் புதல்வர் எமுவேல், யாமின், ஓகாது, யாக்கின், சோவார், கானானிய பெண்ணின் மகன் சாவுல். இவையே சிமியோன் வழிவந்த குடும்பங்கள். தம் தலைமுறைகளின் வரிசைப்படி லேவியின் புதல்வருடைய பெயர்கள்: கெர்சோன், கோகாத்து, மெராரி. லேவி வாழ்ந்தது 137 ஆண்டுகள். கெர்சோனின் புதல்வர் லிப்னி, சிமயி. இவர்கள் தத்தம் குடும்பங்களுக்கு தலைவர்கள். கோகாத்தின் புதல்வர் அம்ரான், இட்சகார், எப்ரோன், உசியேல். கோகாத்து வாழ்ந்தது 133 ஆண்டுகள். மெராரியின் புதல்வர் மக்லி, மூசி. இவையே தலைமுறை வரிசைப்படி லேவியின் குடும்பங்கள். அம்ரான் தன் தந்தையின் சகோதரி ஆகிய யோக்காபெத்து என்பவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். அவனுக்கு அவள் ஆரோன், மோசே என்பவர்களை பெற்றெடுத்தாள். அம்ராம் வாழ்ந்தது 137 ஆண்டுகள். இட்சகாரின் புதல்வர் கோராகு, நெபேகு, சிக்ரி. உசியேலின் புதல்வர் மிசாயேல், எல்சாபான், சித்ரி. அமினதாபின் மகளும் நகசோனின் சகோதரியுமான
எலிசாபாவை ஆரோன் மனைவியாக்கி கொண்டார். அவருக்கு அவள் நாதாபு, அபிசு, எலையாசர், இத்தாமார் என்பவர்களை பெற்றெடுத்தாள். கோராகின் புதல்வர் அசீர், எல்கானா, அபியசாபு. இவையே கோராகின் குடும்பங்கள். ஆரோனின் மகன் எலையாசர் பூற்றியேல் என்பவனின் புதல்வியருள் ஒருத்தியை தனக்கு மனைவியாக கொண்டான். அவனுக்கு அவள் பினகாசு என்பவளை பெற்றெடுத்தாள். தம் குடும்ப வரிசைக்கு ஏற்ப லேவியரின் மூதாதையருள் தலைவர்கள் இவர்களே. இஸ்ரேல் மக்களை அணியணியாக எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறச் செய்யுங்கள் என்று ஆண்டவரிடம் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே. இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியேற செய்வதற்காக எகிப்திய மன்னனாகிய பார்வோனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியவர்களும் மோசே, ஆரோன் ஆகிய இவர்களே. மோசே ஆரோனுக்கு ஆண்டவரின் கட்டளை. அக்காலத்தில் எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேயுடன் பேசியருளினார். ஆண்டவர் மோசேயுடன் பேசி, நானே ஆண்டவர், நான் உன்னோடு பேசுவதையெல்லாம் எகிப்திய மன்னன் பார்வோனிடம் நீ எடுத்து கூறு என்று அறிவித்தபோது, மோசே ஆண்டவரிடம், பாரும், நான் பண்பட்ட உதடுகள் இல்லாதவன், பார்வோன் எவ்வாறு எனக்கு செவி கொடுக்கப் போகிறான் என்றார். விடுதலை பயணம் அதிகாரம் 7. ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார், நான் உன்னை பார்வோனுக்கு கடவுளாக வைத்துள்ளேன். உன் சகோதரன் ஆரோன் உன் வாக்கினனாக இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடுவதையெல்லாம் நீ எடுத்து சொல்வாய். பார்வோன் தன் நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை போக விடும்படி அவனிடம் உன் சகோதரன் ஆரோன் பேசுவான். நான் பார்வோனின் மனதை கடினப்படுத்துவேன். எகிப்து நாட்டில் என்னுடைய அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் பெருக செய்வேன். பார்வோன் உங்களுக்கு செவிசாய்க்க மாட்டான். எனவே நான் எகிப்திற்கு எதிராக கை ஓங்குவேன். பெரும் தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றிய பின் என் மக்களாகிய இஸ்ரேல் என்னும் படைத்திரளை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறச் செய்வேன். எகிப்திற்கு எதிராக கை ஓங்கி அவர்கள் நடுவு நின்று இஸ்ரேல் மக்களை நான் வெளியேற செய்யும்போது நானே ஆண்டவர் என எகிப்தியர் அறிந்து கொள்வர் என்றார். தங்களுக்கு ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அதையே மோசேயும் ஆரோனும் செய்தனர். பார்வோனிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது மோசேக்கு வயது 80, ஆரோனுக்கு வயது 83. ஆரோனின் கோல். ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, அரும் செயல் ஒன்று செய்து காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களிடம் கேட்டாள். நீ ஆரோனிடம் உன் கோலை எடுத்து பார்வோன் முன்னிலையில் விட்டெறி, அது பாம்பாக மாறும் என்று சொல் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று ஆண்டவரிட்ட கட்டளைக்கிணங்க செயல்பட்டனர். ஆரோன் தமது கோலை பார்வோனுடையவும் அவனுடைய அழுவருடையவும் முன்னிலையில் விட்டெறிந்ததும் அது பாம்பாக மாறியது. பார்வோன் தன் ஞானிகளையும் மாய வித்தக்காரர்களையும் வரவழைத்தான். எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள். அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கோலை கீழே இட அவர்களுடைய கோல்கள் பாம்புகளாக மாறின. ஆனால் ஆரோனின் கோல் அவர்களுடைய கோல்களை விழுங்கிவிட்டது. பார்வோனின் மனமோ கடினப்பட்டது. ஆண்டவர் முன் உரைத்தபடியே அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. எகிப்தில் 10 பெரும் துன்பங்கள். தண்ணீர் இரத்தமயமாதல். ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார்வோனின் மனம் இறுகி போய்விட்டது. மக்களை போகவிட அவன் மறுக்கிறான். எனவே காலையில் நீ பார்வோனிடம் போ. அப்பொழுது அவன் ஆற்று நீரை நோக்கி சென்று கொண்டிருப்பான். அவனை சந்திப்பதற்காக நீ நைல் ஆற்றின் கரையில் நின்றுகொள். பாம்பாக மாறிய கோலையும் கையில் எடுத்துக்கொள். நீ அவனிடம் கூற வேண்டியது, எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் என்னை உம்மிடம் அனுப்பி வைத்துள்ளார். அவர் சொல்வது, பாலை நிலத்தில் எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு. நீயோ
இதுவரை செவிசாய்க்கவில்லை. என் கையிலுள்ள கோலால் நானே நைல் ஆற்று நீரை அடிப்பேன். அது இரத்தமாக மாறும். நைல் ஆற்றிலுள்ள மீன்கள் செத்துப்போக நைல் ஆறு நாற்றம் எடுக்கும். எகிப்தியர் நைல் ஆற்று நீரை குடிக்க முடியாமல் தவிப்பர். இவற்றால் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று கூறினார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், நீ ஆரோனை நோக்கி, உனது கோலை எடு, எகிப்து நாட்டிலுள்ள ஆறுகள், கால்வாய்கள், குளங்கள், நீர்த்தேக்கங்கள் ஆகிய அனைத்து நீர்நிலைகளின் மேலும் உன் கையை நீட்டு, அவை இரத்தமாக மாறும். இவ்வாறு எகிப்து நாடெங்கும் மரத்தொட்டிகளிலும் கல் தொட்டிகளிலும் இரத்தம் நிற்கும் என்று சொல் என்றார். அவ்வாறே ஆண்டவர் கட்டளைப்படி மோசேயும் ஆரோனும் செய்தனர். ஆரோன் கோலை உயர்த்தி பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் நைல் ஆற்று நீரை அடித்தார். நைல் ஆறு முழுவதும் இரத்தமாக மாறியது. நைல் ஆற்றில் உள்ள மீன்கள் செத்துப்போக நைல் ஆறு நாற்றம் எடுத்தது. எகிப்தியர் நைல் ஆற்று நீரை பருக இயலாமல் போயிற்று. எகிப்து நாடு முழுவதும் இரத்தமயமாகவே இருந்தது. இதுபோலவே எகிப்திய மந்திரவாதிகளும் தங்கள் வித்தைகளால் செய்து காட்டினார்கள். எனவே பார்வோனின் மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்திருந்தபடியே அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. பார்வோன் தன் மாளிகைக்கு திரும்பி சென்றானே தவிர அவன் இதயம் இணங்கவில்லை. எகிப்தியர் எல்லாரும் நைல் ஆற்று பகுதிகளில் குடிநீருக்காக தோண்டினர். ஏனென்றால் நைல் ஆற்று நீரை பருக அவர்களால் முடியவில்லை. ஆண்டவர் நைல் ஆற்றை அடித்து 7 நாள்கள் கடந்தன. விடுதலை பயணம். அதிகாரம் 8. தவளைகள். ஆண்டவர் மோசேயை நோக்கி கூறியது, நீ பார்வோனிடம் போய், ஆண்டவர் கூறுகிறார், எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு. அவர்களை அனுப்ப நீ மறுத்தால், இதோ நானே உன் நிலப்பகுதியை எல்லாம் தவளைகளால் தாக்கப் போகிறேன். தவளைகள் நைல் ஆற்றை நிரப்பி பின்னர் உன் வீட்டிற்குள்ளும் உன் படுக்கை அறைக்குள்ளும் உன் படுக்கையிலும் உன் அலுவலர் வீடுகளிலும் உன் குடிமக்கள் மேலும் உன் அடுப்புகளிலும் மாவு பிசையும் தொட்டிகளிலும் ஏறி வந்துவிடும். உன்மேலும் உன் குடிமக்கள் மேலும் உன் அலுவலர் அனைவர் மேலும் தவளைகள் ஏறும் என்று அவனிடம் சொல். மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடம் கோலை தாங்கியபடி உன் கையை ஆறுகள் மேலும் கால்வாய்கள் மேலும் குளம் குட்டைகள் மேலும் நீட்டி எகிப்திய நிலத்தின் மேல் தவளைகள் ஏறி வர செய் என்று சொல் என்றார். ஆரோன் தம் கையை எகிப்தின் நீர்நிலைகள் மேல் நீட்டவே தவளைகள் ஏறி வந்து எகிப்து நாட்டை நிரப்பின. மந்திரவாதிகளும் தங்கள் வித்தைகளால் இதை போலவே செய்து எகிப்திய நிலத்தின் மேல் தவளைகள் ஏறி வர செய்தார்கள். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து, என்னிடமிருந்து என் குடிமக்களிடமிருந்தும் தவளைகளை அகற்றிவிடுமாறு ஆண்டவரை மன்றாடுங்கள். ஆண்டவருக்கு பலியிடுமாறு நான் மக்களை அனுப்பிவிடுவேன் என்று கூறினான். மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் உம்மிடமிருந்தும் உம் வீட்டிலிருந்தும் அழிக்கப்பட்டு ஆற்றில் மட்டும் இருக்குமாறு நான் உமக்காகவும் உம் அலுவலர்களுக்காகவும் உம் குடிமக்களுக்காகவும் எப்போது மன்றாட வேண்டுமென என்னிடம் தெரியப்படுத்தும் என்று கூறினார். அவன் நாளைக்கு என்றான். அதற்கு மோசே, எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யாரும் இல்லை என நீர் அறிந்து கொள்வதற்காக உம் சொற்படியே ஆகும். உம்மிடமிருந்தும் உம் வீடுகளிலிருந்தும் உம் அலுவலர்களிடமிருந்தும் உம் குடிமக்களிடமிருந்தும் தவளைகள் ஒளிந்து போகும். ஆற்றில் மட்டும் அவை விட்டு வைக்கப்படும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு அகன்றனர். பின்பு பார்வோனின் மேல் ஆண்டவர் வரவிட்டிருந்த தவளைகளை குறித்து மோசே ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். ஆண்டவரும் மோசேயின் மன்றாட்டின்படியே செய்தருளினார். ஆக
வீடுகள், முற்றங்கள், வயல்கள் ஆகியவற்றில் தவளைகள் மடிந்து போயின. அவற்றை குவியல் குவியலாக திரட்டினர். எனவே அந்த நாடு நாற்றமெடுத்தது. தொல்லை ஓய்ந்தது என்று கண்ட பார்வோன் தன் மனதை கடினப்படுத்தி கொண்டான். ஆண்டவர் சொன்னபடியே அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. கொசுக்கள். மீண்டும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடம், நீ உன் கோலை நீட்டி நிலத்தில் உள்ள புழுதியை அடி, அது எகிப்து நாடெங்கும் கொசுகளாக மாறும் என்று சொல் என்றார். அவ்வாறே அவர்களும் செய்தார்கள். கோல் ஏந்திய தம் கையை நீட்டி ஆரோன் நிலத்தின் புழுதியை அடிக்க, மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் கொசுக்கள் தோன்றின. எகிப்து நாடெங்கும் நிலத்தில் உள்ள புழுதியெல்லாம் கொசுகளாக மாறிற்று. கொசுக்கள் தோன்றுவதற்காக மந்திரவாதிகளும் தங்கள் வித்தைகளால் அதுபோலவே செய்ய முயன்றார்கள். ஆனால் அது அவர்களால் இயலாமற் போயிற்று. கொசுக்கள் மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் தங்கியிருந்தன. மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது கடவுளின் கைவன்மையே என்றார்கள். ஆயினும் பார்வோனுடைய மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. ஈக்கள். மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, வைகரையில் நீ எழுந்து பார்வோனுக்காக காத்தநில். அவன் நீராட தண்ணீரை நோக்கி வருவான். அப்போது அவனை நோக்கி சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, எனக்கு வழிபாடும் செலுத்தும் பொருட்டு என் மக்களை போகவிடு. என் மக்களை நீ போகவிடவில்லை என்றால், இதோ உன்மேலும் உன் அலுவலர் மேலும் உன் குடிமக்கள் மேலும் உன் வீட்டின் மேலும் ஈக்கள் வரச் செய்வேன். எகிப்தியருடைய வீடுகளும் அவர்கள் இருக்கும் நிலமும் ஈக்களால் நிரம்பும். அந்நாளில் என் மக்கள் தங்கியிருக்கும் கோசேன் நிலப்பகுதியை வேறுபடுத்தி காட்டுவேன். அங்கு ஈக்கள் எவையுமே இரா. இதனால் இந்நாட்டில் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய். மேலும் என் மக்களுக்கும் உன் மக்களுக்கும் இடையே நான் வேறுபாடு காட்டுவேன். நாளைக்கு இந்த அருஞ்செயல் செய்யப்படும் என்றார். அவ்வாறே ஆண்டவரும் செய்து முடித்தார். ஈக்கள் பார்வோன் வீட்டிலும் அவனுடைய அலுவலர் வீடுகளிலும் எகிப்து நாடெங்கும் திரளாய் பெருகின. ஈக்களால் நாடே பாழாகிவிட்டது. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் வரவழைத்து, போங்கள், ஆனால் இந்நாட்டிலேயே உங்கள் கடவுளுக்கு பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அது முறையன்று. அவ்வாறு செய்தால் எகிப்தியருக்கு அருவருப்பானதை எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் பலியிடுவதாகும். அப்படி எகிப்தியருக்கு அருவருப்பானதை அவர்கள் கண்முன் நாங்கள் பலியிட்டால் அவர்கள் எங்களை கல்லால் எறியாமல் விடுவார்களா? பாலை நிலத்தில் நாங்கள் 3 நாள்கள் வழி நடந்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு சொல்வது போல் அவருக்கு பலியிடுவோம் என்றார். அப்பொழுது பார்வோன், உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீங்கள் பாலை நிலத்தில் பலியிட நான் உங்களை போக விடுவேன். ஆனால் நெடுந்தொலைவு சென்று விடாதீர்கள், மேலும் எனக்காகவும் மன்றாடுங்கள் என்று உரைத்தான். மோசே மறுமொழியாக, நான் உம்மிடமிருந்து சென்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுவேன். பார்வோனிடமிருந்தும் அவன் அலுவலரிடமிருந்தும் அவர் குடிமக்களிடமிருந்தும் நாளைக்கு ஈக்கள் அகன்றுவிடும். ஆனால் ஆண்டவருக்கு பலியிடுமாறு மக்களை அனுப்பாமல் பார்வோன் இவ்வாறு தொடர்ந்து ஏமாற்ற வேண்டாம் என்று கூறினார். மோசே பார்வோனை விட்டு அகன்றார். ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். மோசேயின் மன்றாட்டுக்கிணங்க ஆண்டவரும் செயலாற்றினார். பார்வோனிடமிருந்தும் அவனுடைய அலுவலரிடமிருந்தும் அவனுடைய குடிமக்களிடமிருந்தும் ஈக்கள் அகன்று போயின. ஒன்று கூட எஞ்சி நிற்கவில்லை. இம்முறையும் பார்வோன் தன் மனதை கடினப்படுத்தி கொண்டான். மக்களை அவன் போகவிடவில்லை.